ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவின் மில்க்ஸ்லேருந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா avinmilk.comனு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கரியர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை யூனியன் அண்டு காஞ்சிபுரம் அண்ட் தூத்துக்குடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நந்தனம்ன்ற அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேபுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 24/7 அந்த மாதிரி கவரேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அட்மின் அண்ட் மார்க்கெட்டிங் என்ஜினியரிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் ஜாப்க்காக நீங்கள் தேடிட்டுருப்பீங்க. அவங்க இதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணதன் மூலயமா இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த பிளேஸில் வேக்கன்சிஸ் இருக்குன்ற ஆப்ஷன்ஸை இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிவிடுங்க, அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் போதும். அண்ட் பே ஸ்லிப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 15,700லேருந்து மேக்ஸிமம் நம்ம 50,000 வரைக்கும் நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. SFA ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அதர் போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நமக்கு போதும். மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் செக்டார் அப்படி இல்லைனா அனிமல் செக்டாரில் நீங்கள் படித்து கிராஜுவேட் வாங்கியிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியான ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஸோ நிறைய பேருக்கு இதன் மூலயமா நிறைய ஜாப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போஸ்டிங்ஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த ஸ்டேட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது அண்ட் கேஸ்ட் வைஸ் இங்கே எத்தனை பேருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்றதையும் இங்கே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் டைப் உள்ள கம்பெனிஸில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அப்படி நம்மளுக்கு ட்ரை பண்ணியும் நம்மளுக்கு கிடைக்காத ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணது தான் ரீசனாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் எதுக்கு குவாலிஃபையாக இருக்கீங்களோ அதுக்கான போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரியான நிறைய ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமிங் சென்டரை வந்து கரெக்டாக பிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இருக்க பக்கத்தில் இருக்க இடத்துலே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து சிபாரிசு பண்ணிங்கன்னா உங்களை டிபார் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. பட் இது 100% உண்மையான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்கன்றதையும் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா SSLC அண்ட் ஹையர் செகண்டரி அண்ட் TC இது மட்டும்தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்காக தனியாகவே அவங்க ஆஃபீஸஸ் ஒதுக்கி இருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் இருக்க பே ஸ்கேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையஸ்ட் லெவலாக தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 55,000லேருந்து 1,75,000 வரைக்கும் நம்மளால் இதில் சேலரிஸ் வாங்க முடியும். அண்ட் மேனேஜர் இன் ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எதுக்கு எலிஜிபிலிட்டியோ அதுக்காக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வேறு எதுக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இங்கே பர்ச்சேஸ் மேனேஜர் அண்ட் டைரிங் மேனேஜர், சிவில் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே ப்ரொசீட் டு அப்ளைன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப்ஸ் லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் அட்ரஸை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதன் மூலயமா தான் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த நம்பரையும் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் நவுனும் இங்கே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடித்ததும் நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஃபைலையும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க கொடுத்துருக்க டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.